வெற்றி பெற வரையும் நீ தீவிரவாதி, வெற்றி பெற்று விட்டால் போராளி. அந்த நிகழ்வை எடுத்துகிட்டு இருக்கோம். நாம் வந்து ஆயுதம் ஏந்தி போராடல, அறிவாயுதம் ஏந்தி. அரசியல் தான் இந்த உலகத்தை தீர்மானிக்குது. ஆயுதம் ஏந்தி போராடணுமா நீ அறிவாயுதம் ஏந்தி போராடணுமா அந்த அரசியல். அந்த அரசியலுக்கோசரம் தான் நாங்கள் வேலை செய்கிறோம். சரி, நீங்கள் வந்து இனப்படுகொலை சொல்லுங்க. ஆனால் ஐநா மன்றத்தில் ஒரு சில நாடுகள் வந்து இனப்படுகொலை சொல்லுது. இந்தியா உள்ளிட்ட நாடுகள் இனப்படுகொலை எல்லா நாட்டுக்கும் முன்னாடி ஒரு கருப்பு பக்கம். இந்தியாவில் எது பாரம் ரொம்ப பழங்குடியின மக்கள் ரொம்ப இந்த மண்ணின் வேறு ஊண்டிய இனம் எது இருக்குதோ அதெல்லாம் அதை வந்து அங்கீகரிக்காது. இதுவே விடுதலை புலிகள் வந்து இருந்தால் இதை தடுத்துருப்பாங்க. நடந்திருக்காது இந்த நிகழ்வு, இந்த போராட்ட நிகழ்வு. கட்சிகளை என்ன சீமான் வந்து இது வந்து ஒரு அரசியலா, இந்த இனப்படுகொலை அரசியலா கையில் குற்றச்சாட்டு வேறு எதாவது அரசியல் நினைக்கிறீங்க? எந்த ஒரு மனிதன் உழைப்பினால தான் இந்த இவ்வளோ பெரிய உலகம் உருவாகிருக்கு. உழைக்கும் தோழர்களை ஒன்று கூடுகள் உலகம் நமது என்ன சிந்து பாடுங்கள்னு சொன்னாங்க. அந்த உழைப்பு எப்போ ஆதி மனிதன் தோன்றினானோ, கற்கருவி உருவாக்கி அதை உருவாக்கணும், அப்பயே மொழின்றது தோன்றும். தெலுங்கு மொழிக்கு வாசனம், ஹிந்திக்காரங்க ஹிந்தி மொழிக்கு வாசஸ் பண்ணுங்க. மொழிக்கான அரசியல் இருக்கும், இனத்துக்கான அரசியல் இருக்கும், உயிர்களுக்கான அரசியலாக செய்கிறோம். இதில் செய்யாமல் வேறு எதுக்கு செய்கிறது? என்ன கொள்ளடிக்கிறதுக்கு அரசியல் செய்யணுமா? முடியுமா? முடியாதுன்றது இல்லை சார், நாம் செய்யலைன்றது தான் உண்மை. எதுக்காக ஒன்று கூடியிருக்கீங்க தெரிஞ்சுக்கலாங்களா? ஈழத்தில் போராடிய மக்கள் இராணுவமான அந்த விடுதலை புலிகள் வந்து இறுதி யுத்தத்தில் தன்னுடைய ஆயுதத்தை மௌனிச்ச பொழுது மக்கள் அந்த ஆயுத புரட்சி ஏற்படுத்தும் போது மக்கள் இடையில இறந்துட்டாங்க. அவங்களுடைய நினைவாக நம்ம மக்கள் மே 18 நடத்துகிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு தமிழனும் இதை மேற்கொண்டு இப்போ நம்ம உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க. ஒரு நடுவுட்டுக்கு படைக்கிறோம், ஒரு இறந்த ஒரு தாத்தாவோ தாப்பாவோ முழுத நடுவுட்டுக்கு படைக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா மரபு ரீதியாகவும் அது அந்த பழக்கம் இருக்குது, ஒரு வழிபாடாகவும் செய்கிறோம். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கான ஒரு நினைவேந்தல் எடுத்தால் தான் நம்ம இந்த மாதிரி பின்னாடி நம்ம எந்த தமிழர்களும் இந்த ஒரு பாதிக்கப்பட்டால் அவங்களுக்கு புரிய வரும். இந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த நாமளும் எடுக்கலன்னு வச்சுக்கோங்க, யாருமே அதை செய்ய மாட்டாங்க. இப்போ இலங்கை ஸ்ரீலங்கா வந்து ஒரு தனி நாடு, தமிழ்நாடு வேறு. அப்படிங்கும்போது அவங்களுக்காக நீங்கள் போராட வேண்டிய அவசியம் எனக்கு தேவையான இருக்குது. இப்போ நீங்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, 2000 வருடமாக யோதர்கள் வந்து நாடே இல்லாமல் இந்த மாதிரி சின்ன ஒரு நாள் குறிப்பிட்டு அந்த சின்ன நாளாக குழுவாக இணைஞ்சு எங்கள் நாடு கிடைக்கும் 2000 வருடமாக போராடினாங்க. நாம் வந்து அவங்களுக்கு நிலப்பரப்புன்றது இருக்கிறதே வந்து பைபிள்லையோ அந்த சரித்திரம் தான், வரலாற்று ரீதியாக இந்த இடத்துல தான் உங்களுக்கு இருக்குதுன்னே கிடையாது. கானான் தேசம் அப்படின்வாங்க யாரை, யூதர்களை. ஆனால் அவங்களே இந்த புராண கதையை வச்சே ஒரு நாடு இருக்குது அப்படின்னு காமிச்சு ஐநா சபையில் வாங்கும்போது நம்ம வரலாற்று சான்றிதழ் இருக்குது, அகழ்வாழ் ஆய்வு இருக்குது, மொழி பாதி மொழியான அந்த மொழியின் வளைநடைன்னு பார்த்தீங்களா, அந்த தொடர்ச்சி வரையும் இருக்குது நம்மக்கிட்ட. எல்லா ஆதாரமும் இருக்குது. என்ன காரணம்னா நம்மளுக்கு அங்கீகரிச்சிட்டு இருந்தால் அந்த நாட்டை இந்நேரத்துக்கு ஒரு தனி நாடு ஆயிருக்கும். அதுக்குள்ளே அந்த அமெரிக்கா இரட்டை கோபுரம் 9/11 1911 அந்த நிகழ்வு நடந்த உடனே இருக்கிற எல்லா போராளி குழுக்களையும் தடை செய்யிட்டாங்க. போராளி குழுக்கள் எல்லாமே தீவிரவாதிகளாக போயிட்டாங்க. அப்படி பார்த்தா அந்த இதுக்கு முன்னாடி பிடல் காஸ்ட்ரோ சேகுவாரா இருந்தால் அவங்களும் தீவிரவாதிகள் தான். வெற்றி பெற வரையும் நீ தீவிரவாதி, வெற்றி பெற்று விட்டால் போராளி. அந்த கணக்காக தான் இப்போ அந்த நிகழ்வை எடுத்துகிட்டு இருக்கோம். நாம் வந்து ஆயுதம் ஏந்தி போராடல, அறிவாயுதம் ஏந்தி மக்கள்கிட்ட அந்த இப்போ விழிப்புணர்வு ஏற்படுத்தி இப்போ ஒன்றுமே வேண்டாம். மிகப்பெரிய ஆயுத போராட்டம் வந்து ஆப்பிரிக்காவில் நடந்துச்சு. ஆனால் அரசியலால் தோல்வி அடைஞ்சிருச்சு, அவங்களுக்கு வந்து கிடைக்கல. இதுவே பாருங்கள், ஆயுத போராட்டமே நடத்தலை. யார் மலேசியாவிலேருந்து சிங்கப்பூர் பிரித்து போடும்போது வேண்டான்னு துரத்தணும். ஆனால் அரசியல் போராட்டமாக வந்துட்டான். அரசியல் தான் இந்த உலகத்தை தீர்மானிக்குது. ஆயுதம் ஏந்தி போராடணுமா நீ அறிவாயுதம் ஏந்தி போராடணுமா அந்த அரசியலுக்கோசரம் தான் நாங்கள் வேலை செய்கிறோம். சரி, நீங்கள் வந்து அந்த இனப்படுகொலை சொல்கிறீங்க. ஆனால் ஐநா மன்றத்தில் ஒரு சில நாடுகள் வந்து இது இனப்படுகொலை சொல்லுது. இந்தியா உள்ளிட்ட நாடுகள் இனப்படுகொலை இல்லைன்னு சொல்லி எப்படி பார்க்குறீங்க? எல்லா நாட்டுக்கும் முன்னாடி ஒரு கருப்பு பக்கம் இருக்குது. இப்போ அமெரிக்காவினுடைய மிக அழகிய முகம் வந்து நார்வே, மிக கொடூரமான முகம் இஸ்ரேல். அப்படின்ற மாதிரி இந்தியாவுக்குன்னு ஒரு கொடூர முகம் இருக்குது, ஒரு நல்ல அழகான முகம் இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தீபத்திற்கு வரவங்களை வந்து அழகிய முகமாக காமிக்கும். இதுவே இலங்கை பற்றி பார்க்கும்போது கொடூர முகத்தை காமிக்கும். இதுதான் இந்தியாவினுடைய அந்த தன்மை இருக்குது. இந்தியாவில் எது பாரம் ரொம்ப பழங்குடியின மக்கள் ரொம்ப இந்த மண்ணின் வேறு ஊண்டிய இனம் எது இருக்குதோ அதெல்லாம் அதை வந்து அங்கீகரிக்காது. இதுவே நீங்கள் கைபர் போலன் கணவாய் வழியாக வந்த அந்த கூட்டத்தை வந்து நீங்கள் தான் ஆட்சி செஞ்சவங்க அப்படின்னு கேட்டு சொன்னவங்க. அப்படி அவன்கிட்ட நிர்வாகம் நடக்கிறதுனால நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. நமக்கான உரிமையை நாம் போராடிக்கிட்டே இருக்கணும். இதை விட இன்னும் பின்தங்கி இருந்த ஒரு காலத்தில் இப்போ முன்னெடுக்கே இருக்கும். பிரபாகரன்ற பேரே உபச்சரித்தா எங்கள் அம்மா வீட்டில் சின்ன வயசில் சொல்லுவோம், அதெல்லாம் சொல்லாதரா, அவங்கெல்லாம் தீவிரவாதிங்க. அந்த காலத்தில் நீ பிறந்தப்ப 3 மாதத்துக்கு முன்னாடி இப்போ ராஜீவ்காந்தி இறந்துட்டாரு, அதுலேருந்து தான் தடை பண்ணிட்டாங்க அப்படின்னு எங்கள் அம்மாவே சொல்லியிருக்கு சின்ன வயசில். இனப்படுகொலையிலேருந்து 15 ஆண்டுகள் ஆச்சு, இன்னும் அதுக்கான நீதி கிடைக்கல. எப்போ தான் அந்த நீதி கிடைக்கும்? யூதர்கள் வந்து போன இடத்துல எல்லாம் செத்தாங்க. எல்லா இடத்துலையும் அவங்க மேலேயும் குற்றம் இருக்குது. எல்லா இடத்துலையும் அவங்களை கொண்டு வலிச்சாங்க. ரத்த சரித்திரம்னே அவங்க அந்த யூதர்கள் அந்த வார்த்தை நம்ம ஏன் பெரும்பாலும் யூதர்கள் சொல்கிறாங்கன்னா, அவங்க ரொம்ப
புள்ளியிலிருந்து ஆரம்பித்து ஒரு நாட்டை கட்டமைச்சிருக்காங்க. நாம் என்ன பண்ணோம், அதே முன்னேற்றிடும். ஒரு ஏறு போகுதுன்னா அந்த ஏறு எப்படி ஓட்டியிருக்காங்கன்னு பார்த்துட்டு தான் நம்ம அந்த வழியாக போகிறோம். அந்த மாதிரி நம்ம கருதி நம்ம முன்னெடுத்துனே இருப்போம். நமக்கான சூழ்நிலை ஜியோ பாலிட்டிக்ஸ், அதாவது உலக அரசியல் என்னைக்கு நம்மளுக்கு ஏற்ற சூழ்நிலை வருதோ அது வரையும் காத்திருப்போம். அதாவது வினைத்திற்பம்ன்ட்டு ஒன்று இருக்குது, நம்ம தமிழில் சொல்லுவாங்க. அதாவது கொக்கு மீன் வர வரையும் வாடி கொத்துனே இருக்குமா, வரந்தப்போ கொத்திக்கணுமா. இந்த தலைமுறையில் அடுத்த தலைமுறைக்கு வரணும். நம்ம கடத்திக்கிட்டே இருப்போம். என்றைக்கா ஒரு நாள் இந்திய அரசு வந்து ஈழத்தை அவனை அனுமதிச்சு ஆகணும். ஏன்னா இதனுடைய பாதுகாப்பு, இந்தியாவினுடைய பாதுகாப்பு, வர்த்தகம் எல்லாமே ஈழத்தில் இருக்குது. இலங்கையின் முக்கால்வாசி கடல் பகுதியை வந்து ஈழ நாடுகள் வடகிழக்கு அந்த பகுதி தான் ஆளுது. இப்போ இன்னும் வரையுமே சுற்றிட்டு வரணும்னா அரபு நாடுகளில் இருந்தோ இல்லை ஐரோப்பிய நாடுகளில் இருந்தோ நம்ம கப்பல் வரணும்னா கூட இலங்கையில் வந்து நின்று அந்த எரிபொருளை நிரப்பிக்கிட்டோ இல்லை அங்கே இருந்த மாற்று வழியோ ஏதோ ஒன்று அங்கே ஒரு அப்பு மாதிரி பயன்படுது. ஆசியாவின் வைரமே இலங்கை தான், ஈழம் தான். அதிலிருந்து இப்படி வரதுனால மிகப்பெரிய பொருளாதாரம் ஏற்படும். அந்த நமக்கு ஒற்றுமை இருந்துச்சுன்னா நம்ம பாதுகாப்பு. பாருங்க, சீன கப்பல் வந்து நின்றுச்சு. நம்ம அந்த பாதுகாப்புக்கோசரம் நம்ம நின்று இதுவே அந்த இடத்துல நம்ம விடுதலை புலிகள் இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய இது இருந்திருக்கும். எத்தனை முறை இப்போ விடுதலை புலிகள் இன்னும் இருக்கும்போது நம்ம உளவுத்துறைக்கு அவங்களுடைய உளவுத்துறையின் சார்பாக நம்ம வந்திருக்க அறிக்கையை நம்ம நிறைய விட்டுருக்காங்க. தீவிரவாத அமைப்பு தாக்கி இருக்குது. இப்போ இலங்கையில் ஒரு குண்டுவெடிப்பு நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த வழிபடும் பொழுது கிறிஸ்து கோயிலில், இயேசு கோயிலில். அப்போ விடுதலை புலிகள் அங்கே இருந்தால் இதை தடுத்துருப்பாங்க. நடந்திருக்காது இந்த நிகழ்வு, இந்த கோர நிகழ்வு. இயேசுவின் மீது ரத்தம் படிஞ்ச இனப்படுகொலை நாள், மாவீர நாள் சொல்லிட்டு இனப்படுகொலை எப்படி நினைச்சு நீங்கள் வந்து தமிழ் சமுதாய இளைஞர்களுக்கு கடத்துறீங்க. ஆனால் இது மற்ற கட்சிகள் என்ன பண்ண, சீமான் வந்து இது வந்து ஒரு அரசியலா, இந்த இனப்படுகொலை ஒரு அரசியலா கையில் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. வேறு எதாவது அரசியல் நினைக்கிறீங்க? ஒரு மனுஷன் வாழணும்னா 3 விதம் தான். ஒன்று வந்து உணவு, பாதுகாப்பு, அது எப்படி வேணா இருக்கலாம். ஒரு விலங்குகிட்ட இருந்து பாதுகாப்பாக, மனிதர்கள்கிட்ட இருந்து பாதுகாப்பாக இது. அதுக்கப்புறம் இனப்பெருக்கம். இந்த 3ம் தான் ஒரு மனிதனுடைய அடிப்படை. எல்லா உயிரினுமே இதை தான் பண்ணுது. நம்ம இதுக்கோசம் அரசியல் பண்ணாமல் வேறு எதுக்கோசம் அரசியல் பண்ணுறது? தன்னுடைய இனத்துக்கோசம் அரசியல் பண்ணாமல் வேறு எதுக்கு அரசியல் பண்ணுறது? நிலம், வளம், காடு, மலை, மக்களுடைய உடல் நலம், இதெல்லாம் எதுக்கும் அரசியல் பண்ணாமல் வேறு எதாவது பண்ணப்படுது? ஒரு மனிதன் தன்னுடைய உழைப்பும் உருவாகிற இடமும் மொழி உருவாகிற இடமும் ஒரே இடம்ன்றாங்க மூளைய பகுதியில். அப்போ அதுக்கு எந்த ஒரு மனிதன் உழைப்புனால தான் இந்த இவ்வளோ பெரிய உலகம் உருவாகி இருக்குது. உழைக்கும் தோழர்களை ஒன்று கூடுகள், உலகம் நமதின்னு சிந்து பாடுங்கள்னு சொன்னாங்க. அந்த உழைப்பு எப்போ ஆதி மனிதன் தோன்றினானோ, கற்கருவி உருவாக்கி அதை உருவாக்கினா அப்பயே மொழின்றது தோன்ற ஆரம்பிச்சிச்சு. அப்போ தோன்றின மொழி நம்ம தமிழ் மொழி. அதுக்கோசம் அரசியல் செய்ய முடியக்கூடாதா? மற்ற அதே மாதிரி நீங்கள் கன்னட மொழிக்கோசம் அரசியல் செய்யுங்க, தெலுங்கு மொழிக்கோசரம், ஹிந்தி மொழிக்கு அரசியல் பண்ணுங்கள். மொழிக்கான அரசியலும் இருக்குது, இனத்துக்கான அரசியல் இருக்கும், உயிர்களுக்கான அரசியலாக செய்கிறோம். இதில் செய்யாமல் வேறு எதுக்கு செய்கிறது? என்ன கொள்ளடிக்கிறதுக்கு அரசியல் செய்யணுமா, இல்லை ஊழல் செய்கிறதுக்கு அரசியல் செய்யணும்? வேறு எதுக்கு செய்கிறோம் நாங்கள்? சரி, உங்கள் நல்ல நோக்கம் வெற்றி பெறட்டும். நன்றி.